வணக்கம் நேயர்களே. நம்ம இன்றைக்கி அனலட்சுமி கிச்சனில் பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை வச்சு ஒரு மசாலா சுண்டல் செய்ய போகிறோம். நான் இதுக்கு வந்து கொண்டக்கடலை கருப்பு கடலையை நேற்று நைட்டு எடுத்து நான் நல்லா அலசிட்டு சோக் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல தண்ணியில். இந்த சோக் பண்ண தண்ணியே வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், இன்றைக்கி பாயில் பண்ணி இப்போ நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மசிகிற மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துடலாம். ஒரு 2 கீத்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 6 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய். ஏன்னா நம்ம வந்து மசாலாவுக்கு சில்லி பவுடர்லாம் போட போகிறோம். இருந்தாலும் இந்த ஸ்மெல் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கிறதுக்காக ஒரு பச்சை மிளகா, 2 கருவேப்பிலை வச்சுருக்கேன். நான் இதில் வந்து இதெல்லாம் அரைக்க போகிறது. இதில் வந்து கொஞ்சம் மல்லித்தலையும் வச்சுருக்கேன். அடுத்து தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. இது ஃபைனலாக போடுறதுக்கு அந்த ரோட்டுக்கடை சுண்டல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக போடுறதுக்காக தனியாக வச்சுருக்கேன். இதை ஃபைனலாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஈவன் ஒரு தக்காளி கூட வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நான் அரைச்சிடுறேன். அதாவது மல்லித்தலை, அதில் வந்து 2 கருவேப்பிலையும் இருக்குது, தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன், மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா, பூண்டு, சின்ன வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, தேங்காய், கொஞ்சம் மல்லித்தலை, இது எல்லாத்தையும் போட்டு நான் வந்து மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்து வச்சுருக்கேன், கோர்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த கொண்டக்கடலையை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி தண்ணி எடுத்து வச்சுட்டேன். நான் தண்ணி இல்லாமல் வச்சுருக்கேன். தண்ணி வந்து பத்திரமா வச்சுக்கோங்க, அதை இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் கடாய் வச்சுருக்கேன், ஆயில் போட்டுக்கலாம். அளவாக நம்ம அந்த மசாலா மட்டும் போட்டால் போதும், அது ரொம்பவும் சாகி ஆகிடக்கூடாது. சுண்டல் வந்து ஒரு மாதிரி ஆயிரும். ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்சிருச்சு. இப்போ உங்கள் வீட்டில் வந்து மசாலா ஸ்மெல் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து தனியாக பே லீவ்ஸ் அப்படி போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், இது எல்லாத்தையும் அரைச்சி ஒரு பொடி வச்சுருப்பேன் நான் சொல்கிறேன் இல்லையா, அதை வந்து ரொம்ப கம்மியாக போட்டுக்கிறேன். இது பாருங்கள், இவ்வளோ தான் போடுறேன். நம்ம இதை தீயறதுக்குள்ளே இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு பேஸ்ட்டு, இது எல்லாமே பச்சையாக இருக்கும். நம்ம இதை வந்து இதோட ஃபஸ்ட்டு கலந்துடலாம். அடுப்பு நல்லா குறைச்சிக்கோங்க, பொறுமையாக வதங்கட்டும். இதில் உள்ள இந்த பச்சை ஸ்மெல் போகணும் நம்மளுக்கு. நீங்கள் தேங்காய் ஃபைனலாக போடனாலும் போட்டுக்கலாம். நான் இதிலையே போட்டு பண்ணிட்டேன். கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகட்டும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்னொன்று அந்த கொண்டக்கடலையே நான் கொஞ்சம் உப்பும் போட்டுட்டேன். நம்ம வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை வந்து இப்போ போடணும். அதனால் நான் வந்து முதையே வந்து கொண்டக்கடலை போட்டனால மசாலாவுக்கு மட்டும் நம்ம அளவாக இது போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. நம்ம இந்த டைமில் இதுக்கு என்னென்ன ஆட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சீரகம், கொஞ்சோண்டு ஜீரகப்பொடி பொடிச்சதை போடுங்க, இல்லை படலை கடிப்படும், இல்லை அரைக்கும் போது நீங்கள் போட்டாலும் ஓகே தான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் கொடுக்கும். அது மாதிரி தனியாக போட்டால் ஒன்று கொடுக்கும். நான் அதனால் இப்போ தனியாக போடுறேன். அடுத்து இது கொஞ்சம் மசாலா சுண்டல்னால கொஞ்சம் ஒரு கிரேவி மாதிரி கொஞ்சோண்டு வேணுங்கிறதுக்காக ரொம்ப கம்மியாக மல்லித்தூள், கொரியாண்டர் பவுட்ரு போடுறேன். அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சத்தூள், அடுத்து ட்ரை சில்லி பவுடரை நீங்கள் எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கணும். ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம். நான் அது வந்து காலையில் இது பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்க போகிறேன், அதனால் ரொம்ப காரமாக இருக்கக்கூடாதுங்கிறனால நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இதில் வறுத்துருவோம். இதில் வறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆல்ரெடி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வேக வச்ச தண்ணியை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் விட்டு இதை கொஞ்சம் இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுடலாம். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம இது நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இந்த டைமில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டலாம். நம்ம உப்பு அளவாக போடுங்க. ஏற்கனவே நான் கடலை வேக வைக்கும்போது போட்டிருக்கேன்.
ஸோ ரொம்ப கம்மியாக, அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து இந்த தண்ணியெலாம் கொஞ்சம் சுண்டட்டும். சுண்டதுக்கப்புறம் நம்ம கடலை போடலாம். நான் வந்து அந்த ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா எடுத்துகிட்டு எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பாருங்கள். நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ என்னென்னா நம்ம போட்ட அந்த மசாலா, அந்த அரைச்சி போட்ட விழுதெல்லாம் சேர்ந்து அண்ட் ப்ளஸ் இந்த போட்ட ஸ்பைசஸ் எல்லாமே குக் ஆகிடுச்சு நல்லா. இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம இவ்வளோ சுண்டலுக்கு போடும்போது அது மேலே ஒட்டும். அதனால் நான் என்ன பண்ணிடுறேன், இந்த தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த கொண்டக்கடலையை போட்டுடுறேன். இது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி விரட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா சுண்டல் நல்லா இருக்காது. அந்த கிரேவியெல்லாம் மேலே போய் ஒட்டணும். நம்மளுடைய பர்பஸ் அதுதான். அந்த வச்சிருக்கிற கருவேப்பிலையை போட்டுருங்க. இப்போ போட்டால் ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் கொடுக்கும். நான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கொஞ்சம் அந்த சுறுசுறுங்கிற அந்த ஈரப்பதம் அடங்கட்டும். அடங்கின உடனே பாருங்கள், நான் ஃபைனலாக சாப் பண்ணி போடுறதுக்கு புதினாவும் கொத்தமல்லி தழையும் வச்சுருக்கேன். தென் இப்போ எங்கள் வீட்டில் சில பேருக்கு வந்து ஆனியன் பிடிக்கும், டொமேட்டோ பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ சர்வ் பண்ணும்போது யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் பிடிக்கும்னா நீங்கள் ஃபைனலாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணும்போது இது 3யுமே நீங்கள் போட்டு கொடுக்கலாம். நான் வந்து சில பேருக்கு பிடிக்காதுன்றத தனியாக வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் மொத்தமாகவே போட்டுக்கலாம். மல்லித்தலை, புதினாவை இந்த சத்தம் அடங்கின உடனே நீங்கள் போட்டுடலாம். நல்லாவே அடங்கிடுச்சு. நீங்கள் பார்க்கலாம், அந்த ஓரத்துலலாம் அப்படியே கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்குது. அடுப்பை கொஞ்சம் கூடவே வச்சுக்கலாம் நீங்கள் ஃபைனலாக கிண்டுறதுனால. நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இது போதும். இந்த டைமில் நம்ம புதினாவும் மல்லித்தலையும் ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம். தென் அந்தந்த இண்டிவிஜுவல்ஸ் தகுந்த மாதிரி, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தக்காளியும் ஆனியன்ஸும் போட்டுக்கோங்க. நீங்கள் மார்னிங் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் டெஃபினட்டாக ஆனியன் ப்ரிப்பேர் பண்ண மாட்டீங்க, ஆர்டர் வரும், ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். ஒரு சாட் ஃபீல் கிடைக்கும். சாட் மசாலா போட்டு அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஒரு சூடான மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் ஈவினிங் டிஃபனாகவும் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இல்லை 11 o'clock ஒரு ஸ்நாக்காகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அவசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சர்வ் பண்ணும்போது ஆனியன்ஸும் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி போட்டுக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.